ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் குவான்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து குவான்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லையும் என்னோட கமெண்ட் வந்து லைனாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? தென் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே ஸோ ரீசனிங்கோடதும் இங்கிலீஷோடதும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பிஃபோர் வீடியோஸ்லேயுமே சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரீசனிங்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் இதில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்க பட்சத்தில் நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேங்கிங் ஓரியன்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டடி பிளான்ஸ் ஆகட்டும், சேலஞ்சஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஷனாக கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் ஆகட்டும் இல்லை குவான்ஸ் ஆகட்டும் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆனால் ரீசனிங்கில் அப்படி கிடையாது. நம்ம சின்னதாக கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு நமக்கு ஃபுல் மார்க்குமே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேஜராக நமக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட்டே வந்து ரீசனிங் தான். இதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு நம்புகிறேன். இல்லை ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இடையில கேப் ஆயிடுச்சு, எகெயின் நான் நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்லேருந்து போனீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எடுத்ததுமே நம்ம வந்து சீட்டிங் அண்ட் பசில் அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான ஏரியாவை டச் பண்ணாமல் ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் லைக் புரியும் வரும். ரொம்பவும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோதானா ரீசனிங்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் கோடிங் அண்ட் டீகோடிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கோட டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப பேசிக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லை ரொம்ப இன்டெப்த்தாக கேட்குறதாகட்டும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் கோடிங் அண்ட் டீகோடிங் ஆகட்டும், ஆல்ஃபா நியூமரிக் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம பார்த்ததுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட வெயிட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஆல்ஃபா நியூமரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் இல்லைன்னா 2 கொஷின்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த டாபிக் வைஸ் வந்துட்டு வெயிட்டேஜ் வந்து நமக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்இக்வாலிட்டி படிங்க. ஓகேங்களா? நம்ம நார்மலாக ஸ்கூல்ல இருந்தே வந்து லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஸோ நம்ம பேங்கிங் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, கோடட்ல எந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை நார்மலாக ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதிலிருந்து ஒரு 3 கொஷின்ஸ் இல்லை 5 கொஷின்ஸ் வரைக்குமே இங்கே கேட்க சான்சஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 to 4 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்துலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுமே சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்இக்வாலிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சில்லாசிசம் போங்க. ஓகேங்களா? சில்லாசிசமும் சேம் அதே மாதிரி தான். ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ஸை கூட நம்ம உங்களால் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லாமே படிக்கும்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆகலாம், 3 மினிட்ஸ் ஆகலாம். இது கரெக்டாக இருக்கா ராங்காக இருக்காங்கிற ஐடியா கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மினிட்ஸில் போடுற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் செகண்ட்ஸில் போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பிளட் ரிலேஷன்லையும் ப்ரிலிம்ஸ்க்காகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் கம்பல்சரியாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸில் நம்ம எப்படி நம்ம தமிழில் வந்து என்னோட அத்தை, என்னோட மாமா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுவே வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கும் ஈஸியாக தான் இருக்கும், அதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸோட டாபிக்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் இப்போ வரைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் ஆகுது கம்பல்சரியாக கேட்டுட்ருக்காங்க. 3 to 5 கொஷின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. மெயின்ஸ்க்கும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைரக்ஷன் டிஸ்டன்ஸோட டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் லைக் ரொம்ப நம்மளை போய் குழப்புற மாதிரிலாம் இருக்காது. நம்ம
கொஷினை கரெக்டாக படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன போகலாம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்குள்ளே போங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டாபிக்குள்ளேயே நம்ம போகிறோம். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸ்பீடு வரமாட்டேங்குது, என்னால் முடியல அப்படின்லாம் நீங்கள் இதில் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். ஏன்னா பண்ணுவீங்க. நீ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஆகட்டும் இல்லை பஸ்ஸில் ஆகட்டும் இதில் தான் ஸ்பீடு வரமாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ஒரு சீட்டிங் நீங்கள் கொஷின், ஏன்னா ஒரு சீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாலே 5 to 6 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சர்க்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, அண்ட் ரோஸை பேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாத்துலேயுமே பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே டைப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி பசிலுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சீட்டிங்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பசில் டாபிக்குள்ளே போங்க. பசில்லையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் பசில் இருக்குது, அப்புறம் ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டோடது இருக்குது, அப்புறம் டே அண்ட் மந்த்தை கேட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இயர் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுலேயும் கொஞ்சம் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எடுத்ததுமே நீங்கள் வந்து சீட்டிங் அண்ட் பசில்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சீட்டிங்மெண்ட் அண்ட் பசில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ ஆஸ் அ பிகினராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுலேருந்து ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆர்டர் படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பசிலும் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ஸ்கோரிங் பார்ட்டும் அதுதான், வெயிட்டேஜும் இதில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டிங் கேட்டுருவாங்க, 2 பசில் கேட்டுருவாங்க. அதுலேயே 20 கொஷின்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 20 to 25 வரை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளோட ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 20 to 25 கொஷின்ஸ் வந்து சீட்டிங் அண்ட் பசில் இருந்தே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தாராளமாக 25+ வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இன்இக்வாலிட்டி அண்ட் சிலோசிசம், கோடிங் அண்ட் டீகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக்கோடது, பிளட் ரிலேஷனோடதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 10 மார்க்ஸுமே நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வெயிட்டேஜ் வந்து எதுக்கு அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில். ஸோ இதில் வந்து ரீசனிங்கில் உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழில் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா CWJல பாருங்கள். கிராக் வித் ஜாக்சன் ப்ரோ சூப்பராக எடுத்திருப்பாரு. ஸோ அப்புறம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்பீடை எப்படி கொண்டு வரதுலேருந்து எல்லா டாப்பிக்குமே கரைச்சி குடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு எப்படி சொன்னால் அது புரியுமோ அந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்து நமக்கு டீச் பண்ணிருப்பாரு. ஸோ ஜாக்சன் அண்ணாவோடது ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் பார்க்கும்போது இது ஸ்பீடு வர மாட்டேங்குது, எனக்கு இது சால்வ் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாக்சன் அண்ணாவோடது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவர் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோதானா ரீசனிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நமக்கு கடைசியாக தான் தெரியும். சார் இவ்வளோதான் இருந்திருக்கு, நம்ம தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் மஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னா CWJ வந்து ரீசனிங்க்கு கட்டாயம் ஜாக்சன் ஆனது பாருங்கள். அது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணும் அப்படின்னா டாக் அண்ட் மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் நரேஷ் ப்ரோ சூப்பராக எடுத்திருப்பாரு. எல்லா டாபிக்ஸுமே அதுலேயுமே இருக்குது, அந்த சேனல்லையுமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை விட நான் மற்ற சேனல் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் FFLோடதை பார்க்கலாம். அவங்களும் ரீசனிங் செக்ஷனும் போட்டுட்ருக்காங்க. அதுவுமே பேசிக்லேருந்து இருக்கும். ரொம்ப ஒரு பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாரு, ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங்கில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியே ஆவீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு 100% அஷ்யூரிட்டி தரேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக என்னோட சைடில் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் ரிப்ளை பண்ண டிலே ஆனாலும் சரி லேட் ஆனாலும் சரி நம்மளோட ஸ்குவாடில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.